வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் 2025 வருடத்தில், அதாவது 3வது மாதம் மார்ச் மாதம் 29 அன்னைக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஜென்மச்சனியாக இருந்து வந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு மேன ராசிக்கு ஜென்மச்சனியாக போகிறார். அப்படி போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லது கொடுக்க போகிறாரா அல்லது கெட்டது கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி தான் இந்த சனி பகவான். சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். நாம் செய்கிற எல்லாருடைய வேலைகளுக்குமே அதிபதி யாருன்னா இந்த சனி பகவான் தான். சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் யாருன்னா நீதிக்காரகன் சொல்லுவாங்க. நீதிக்காரகன்னா என்ன? அவருடைய மைண்டில் இருக்கிறது, கொடுக்கணும்னு நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவார். அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்திடுவார். அவர் தான் இந்த சனி பகவான். அதாவது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செயல்படுத்துகிறவர் யாருன்னா இந்த சனி பகவான் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான்லாம் கரெக்டாக இருப்பார்ப்பா, அவரில் கெட்டதை தான் கொடுப்பாரு தவிர நல்லதை மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாருன்னு. ஆனால் சனி பகவான் எல்லாருக்குமே கெடுபலன்னு தரமாட்டார். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அவர் ஒரு சனி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு நம்ம கையில் அப்படியே ஒப்படைக்கிறது தான் போஸ்ட்மேனுடைய வேலை. அதுபோல் இந்த சனி பகவான் எதையுமே யோசிச்செல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் மனசுக்கு படுறது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரி, ரைட்டு. இந்த 2025 வருஷம் 3வது மாதம் 29 சனி பெயர்ச்சி ஆகிறார். அப்படின்னா அடுத்தது மேன ராசிக்கு எத்தனை வருஷம் இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் இருக்க போகிறாரு. அடுத்தது மேன ராசியில். அதாவது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டு மாறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ இந்த வருஷம் மட்டும் 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் டைம் எடுத்துருக்கிறாரு. அப்படின்னா எப்பவுமே ஏற்றம் தாழ்வும் கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கும். இது துல்லியமாக நான் உங்களுக்கு கணிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா 29 3வது மாதம் 2025 இருந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 6வது மாதம் 2027 வருடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேனராசியில் தான் இருக்க போகிறார். அப்படி சனி பகவான் மீன ராசியிலிருந்து உங்கள் பாவகத்தை பார்த்தீங்க அப்படின்னா 4வது பார்வையாக பார்ப்பார். சனி உங்கள் ராசி 4ஆம் பார்வை பார்ப்பார். அப்படின்னா மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, இதுக்கு முன்னாடி இந்த உடல் உபாதிகள், மருந்து மாத்திரை செலவுகள், தீய செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தவரெலாம் ஓரளவுக்கு இப்போ சரியாக இருக்கும். அதாவது குறைச்சி கொடுப்பாருன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் மேன ராசிக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மேன ராசியிலிருந்து மிதுன ராசியை 4வது பார்வையை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் பார்வையை சுகஸ்தானத்தை பார்க்கும்போது பூர்வீக வழியில் இருந்த கடன் பிரச்சனை. பூர்வீக வழின்னா என்ன? அதாவது அப்பன் பட்ட கஷ்டம், அப்பா பட்டவுடைய, அதாவதுன்றது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, காசு பணத்தில் இருந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, ஏன் குடும்பமே பிரிஞ்சிருந்தாங்க, சேர முடியாது இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம். அதே மாதிரி அம்மாவும் இப்போ ஜாதகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீண் வாக்குவாதம் வந்துகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிடும். ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. நிச்சயமாக குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்த குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? இதே மாதிரி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9வது பாவகத்தில் பாக்கிய சனியாக இருந்தவர். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது பாக்கிய சனி. 9ஆம் இடம்னா பிதுருஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் சனியாக வராரு. ஜீவன சனின்னு சொல்லுவாங்க.
கர்மச்சனின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜீவனுக்கு வராரு, ஜீவனம்ன்றது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ 10ஆம் இடத்துல சனி பார்த்தா நல்லதா சாமின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்தளவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி வந்து உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் வந்து யாரை பார்க்குறாரு, தொழிலை பார்க்குறாரு. தொழிலில் பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, அது மெயினாக இந்த கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பாதகமான நேரம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா தன் வாய் தனக்கு சுமைன்ற மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமான ஒரு நேரம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது இது நல்லது. எடுத்தோமோ கமுத்தமோ அப்படின்னு நம்ம எல்லா கிரகத்தை கூட செஞ்சிடலாம். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அப்படி செய்ய முடியாது. நல்லா இருக்கும்போது நம்ம அந்த வார்த்தை வர்றதில்லை. ஆனால் கஷ்டப்படுறோம், கெட்டு போயிட்டோம்னா சனி பயிற்சியானார், 10ஆம் இடத்துல வந்து உட்காந்தார், அது தொழில் ஸ்தானத்தில் உட்காந்தார், நான் அவசரப்பட்டு செஞ்சுட்டேனுங்க ஆனால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குதுன்னா அது சனி பகவான் மட்டும்தான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்கியஸ்தானமாக இருந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது இருக்கிற தொழில் இழக்காமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். நீங்கள் புதுசாக ஆரம்பித்து அதில் சாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத விட இழக்காது இருக்கிறதே ஒரு ஆச்சரியம்தான், ஒரு அபூர்வம் தான். அதனால் என்ன அப்படின்னா இருக்கிற தொழிலில் இன்னும் 10 பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், ஒரு லோன் போட்டு எடுத்து அதாவது ஒரு இடத்த விற்று நம்ம இந்த தொழில் இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்றைக்கி வந்து இந்த தொழில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னா நினைக்கிறதெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட டைம் தான். இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து 10ல் வராரு. மேக்சிமம் வந்து குரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் குரு வந்தால் பதவி கூட பறிபோகும்னு சொல்லுவாங்க. அது குருவுக்கு மட்டும் கிடையாது, சனிக்குமே சிலருக்கு பொருந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து உட்காரும்போது நிறைய பேருக்கு தொழில் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொழிலில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேக்சிமம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சரி இந்த மாதிரி இன்றைக்கி வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றவர் அப்போ எனக்கு எப்போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17ஆம் தேதி 7வது மாதம் 2025வது வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரம் அடைவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7வது மாதம் 2025 வக்கரம் அடைவார். அடுத்தது 27ஆம் தேதி 11வது மாதம் 2025வது வருடத்தில் வக்கரம் வந்து நிவர்த்தி ஆகுது. இதுக்கு இடப்பட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஒரு 10 நாள். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஒரு கிரகம் வந்து முன்னாடி வரும்போது நமக்கு வந்து சாதகமாக இல்லை, கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கிரகம் வக்கரம் அடையும் போது தான் நல்லது கொடுப்பார். சரிங்களா? எப்பயுமே அது ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது அப்படின்னா வக்கரம் அடைஞ்சால் நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்னா வக்கரம் அடைஞ்சால் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து உங்களுக்கு இந்த 2025வது வருடத்தில் முக்கியமான 3 கிரக பயிற்சி ஆகுது. அதில் முதல்ல ஆக வேண்டிய கிரக பயிற்சி யாருது? சனி பயிற்சி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் அடுத்தது குரு பயிற்சியும் இந்த ரெண்டுமே ஆகுது. 5வது மாதம் 14ஆம் தேதியில் குரு பயிற்சியும் அதே மாதிரி 5வது மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார். அந்த காலகட்டம் ஏன்னா இந்த கிரகம் தான் உங்களுக்கு சரியில்லையே தவிர மற்றபடி ராகுவோ அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் பயிற்சி காலமோ நல்லா இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? இதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் நமக்கு பலன்களை கொடுத்துட்ருப்பார். சரிங்களா? அதனால் மேக்சிமம் மிதுன ராசிக்காரங்க, ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அப்போ அந்த புதன் பகவான் யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி அவர் தான் புதன் பகவான்.
நம்ம எவ்வளோ யோசிக்கணும், நம்ம எவ்வளோ பேசணும், நம்ம எவ்வளோ படிக்கணும், நம்ம மைண்டு வேலை செய்யணும், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்குறவர் யாருன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவானும் இந்த சனி பகவான் 2 பேருமே நமக்கு இணையும் பொழுது அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா அயல்நாட்டு யோகம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பார். வெளிநாடு போகிற யோகத்தை கொடுப்பாரு. சிலர் வந்து பார்க்கும்போது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வரும். அப்போ அது எண்ணம் வரும்போது மனசில் என்ன தோணும், நமக்கு வந்து 10ல் சனி இருக்கிறாரு, நமக்கு கரெக்டாக இருக்குமா, அந்த சிந்திக்கிற எண்ணம் கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, சாமி இந்த சனி பெயர்ச்சி ஆன காலகட்டம் எனக்கு வந்து திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கூட சிலர் கேட்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அதாவதுன்றது 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு, விருச்சக ராசின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன ராசிக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சகம், இன்றைக்கி அடுத்தது தனுசு. அதாவது 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தனுசு ராசி வருது. தனுசு ராசி குரு பகவானுடைய வீடமாக வருது இல்லைங்களா. அதாவது 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம். உங்களுக்கு 7ஆம் இடம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து உக்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதாவது திருமணஸ்தானம் நல்லாயிருக்கும். அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் புத்திரஸ்தானங்கள் பெருகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கல்வி நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 2ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு, அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு, 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு, முக்கியமாக 11ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு, இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரா, அதாவது ஆட்சியாக இருக்கிறாரா, நீச்சமாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரான்னு பாருங்கள். சரிங்களா. அதனால் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி தொழிலுக்கு தான் ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்குமா தவிர மேற்கொண்டு வளர்ச்சிக்கு மெயினாக வந்து எல்லாருக்குமே தடையாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறார் இல்லையா சனி. அதனால் பார்த்திங்கன்னா தொழில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய டேலண்ட்டு மற்றவங்களுக்கு கை தூக்கி விடும். நாம் ஒன்று கீழே தான் இருப்போம். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது, சுயமாக செஞ்சிடலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு எட்டு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. சரிங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா கல்விக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த பூர்வீக இடம் பிரச்சனை தீரக்கூடியறதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதை விட பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி பலன்களை கொடுக்குறதுக்கெல்லாம் ஒரு அருமையான இந்த சனி பயிற்சி கை கொடுக்க போகிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 10ஆம் இடம் அப்படின்னா சுய தொழில். சனி பகவான் வந்து உங்களுக்கு 10ல் வராரு இல்லையா, 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா, அப்போ சுய தொழிலுக்கு உண்டான இடத்துக்கு வராரு. அதனால் என்ன அப்படின்னா பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் முதல்ல. இது வந்து உங்களுக்கு சாதகமா இல்லை உங்களுக்கு இது பாதகமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல எந்த காலத்துக்கு கொண்டு ஒரு மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா. சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.